இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு, அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு. ஏன்னா ஒன்றியத்தில் பாஜக அரசு 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமாக முன்னைய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க. வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை, அவதூறுகளை, பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்பில் இருப்பீங்க. அதில் சொந்தங்கள் தங்களோட அன்பை உணர்வை பரிமாறிப்பீங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் விஷம் தேய்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. பலரும் ஏதோ படிக்காமல் அனுப்பியிருக்காருன்னு கடந்து போயிடுவோம். அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார். அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமாக பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம் தீவிரமாக பரப்பணும். பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம் ஏன் தயங்கணும்? எதுக்காக இதை சொல்றேன்னா, இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேலே எரிச்சல். பேசுனாங்கல்ல, அண்மையில் கூட என்ன பேசினார் அவர்? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றார். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போடு வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபணிய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் மண்டியிடக்கூடியவங்களை வரலாறு மறந்துடும், மக்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுகிறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க, வரலாறு மறக்காது. நீங்கள்லாம் வரலாறு படைக்கணும். அதுக்கு எப்போவும் மக்களோட மக்களாக நீங்கள் இருக்கணும். மக்களுக்காக இருப்பது தான் அரசியல். அந்த அரசியலை செய்யத்தான் உங்கள் எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியலில் சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்கே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். அந்த இடம் கட்சி பொறுப்பில் மட்டும் இல்லை, மக்கள் மனசுலையும் நிரந்தரமாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார். தலைவர் கலைஞர் என்னை பற்றி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தான் சொல்வார். இப்ப நானும் தம்பி உதயநிதி அவர்கள் உழைப்பை பார்க்கிறேன். அதே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதைத்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கிறேன். அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா?
உதயநிதி பேசும்போது கேட்டார், வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டார். அவருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இன்னைக்கு உள்ளாட்சியில், சட்டமன்றத்தில், அமைச்சரவையில், நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இளைஞரணியிலிருந்து வந்தவர்கள் தான். நாளைக்கு உங்களிலிருந்து பலதும் இந்த இடத்திற்கு வரணும். நிச்சயமாக வரத்தான் போறீங்க. அதுக்கு தயாராக இளைஞரணியும் தாய் வீட்டை பயன்படுத்திக்குங்க. இங்கே உதயநிதி சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் மினிமம் 10 இளைஞர்களை உங்களோட சேர்த்துக்கணும். அவங்களுக்கு அரசியல் உணர்வை, நம்முடைய கொள்கைகளை, திராவிட மாடல் அரசின் சாதனைகளை கொண்டு போங்க. அங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கும், நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும், அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்குத்தான் கிடைக்கணும். கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை, குற்றங்களை, துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க. அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை சந்திக்கும்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லுங்க. நான் உறுதியோடு சொல்றேன், நாட்டில் என்ன உலகத்திலேயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சிருக்காங்களா? நம்ம ஆட்சியை மாதிரி நீங்களே பார்த்திருப்பீங்க. நம்ம அரசோட திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய பேட்டிகளை பல்வேறு ஊடகங்கள் வெளியிடுறாங்க. அப்படி பேட்டி அளிச்ச ஒரு தாய் பேசுனாங்க, தன்னுடைய பசங்க பணம் அனுப்பாவிட்டாலும் தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவியா இருக்குன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசினாங்க. இன்னொரு பெட்டியில பூ வைக்கிற ஒரு தாய், ஒரு பெண், 1000 ரூபாயை வச்சு பூ வாங்குகிறேன், விடியல் பயணத்தில் போய் அதை வித்துட்டு வரேன், இதையெல்லாம் முதலீடா மாற்றி சம்பாதிக்கிறேன்னு சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,30,69,831 பெண்கள் தங்களுடைய பண தேவைக்கு மற்றவங்களை எதிர்பார்த்திராத காலம் போய், காத்திருந்த காலம் போய், அக்கௌண்ட்ல மாசம் மாசம் பணம் வருது என்ற புது நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தணும்? நம்முடைய திட்டங்களுடைய பயனாளிகள் தன்னுடைய அனுபவங்களை, அந்த சக்சஸ் ஸ்டோரியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடத்தணும். இன்னும் நிறைய சக்சஸ் மனிதர்களை உருவாக்கணும். மகளிர் மாதிரியே காலேஜ் போற பசங்க தங்களுடைய செலவை தாங்களே பார்த்துக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டா இருக்கிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 12 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் பயன்பெறாங்க. அது மட்டுமல்ல, பசியோட ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த பசங்க பலரும் இப்போ தினம் சூடா, சுவையா, சத்தா காலை உணவு சாப்பிடும்போது அவங்களுடைய அப்பா அம்மா நிச்சயம் இந்த முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினை நினைச்சு பார்ப்பாங்க. நான் முதலும் திட்டத்தில் படிச்சு நல்ல ஜாபுக்கு போற இளைஞர்கள் எல்லாம் நம்ம திராவிட மாடலுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் யாருக்கையும் எதிர்பார்க்காம விடியல் பயண திட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மகளிர் இதுதான் எங்களுக்கான கவர்மெண்ட் பஸ்ன்னு பெருமைப்படுறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் வீட்டுக்கே வந்து மாத்திரை மருந்துகளை வழங்கி போறாங்களே. நலமாக இருக்கக்கூடிய 2,53,49,475 பேர்களும் பாராட்டுறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு எப்படி கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கன்னு பாராட்டுறாங்க. இப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சாதனைகளை ஒரு புக்கா போடுகிற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1. ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான் டாப்.
இந்த திட்டங்கள் எல்லாம் பற்றியும் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் அதில் இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்தில். வழக்கமாக திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப் நீங்கள் நடத்துகிற பிரச்சாரம் அதிலே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நல்ல வரணும். அப்படி ஒரு இம்பேக்டை நீங்கள் உருவாக்கணும். தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு, மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். 10 ஆண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதோ உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க. அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள். பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க. இவங்க கிட்ட கைகட்டி வாய் புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழுடைய சுயமரியாதை அட வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு. 2026 தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் 50 ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா, இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா? ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி 2.0. அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையாக உழைக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம், தமிழகத்தோட எதிர்காலம் அடங்கி இருக்கு. அந்த எதிர்காலம் பலம் நிறைஞ்சதா, ஒளி நிறைஞ்சதா, தமிழ்நாடு நம்பர் 1 என்று சிங்க நடை போடுகிறதாக அமையணும். நீங்க தான் திராவிட மாடல் 2.1 அடித்தளமாக இருக்கணும். இருப்பீங்களா? நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல் 2.0. நம்ம மிஷன் என்ன? திராவிட மாடல். திரும்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்ம மிஷன் என்ன? அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேலையை சொல்லிட்டா திருவண்ணாமலை மலப்பாம்பாடியில் நடைபெற்று வரும் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.